உற்சாகமான இரவு வணக்கம். சன்ரைஸ் செய்திக்காக இணையவள செய்தி தொகுப்புடன் நெதர்லாந்தில் இருந்து செல்வி நித்யானந்தன். தங்காலை கடற்தொழில் துறைமுகத்தில் ஐஸ் போதைப் பொருளை கலந்த நீரை பருகிய 5 நாய்களில் 2 நாய்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்று மரணமடைந்திருப்பதாக தங்காலை மிருக வைத்தியசாலை நிறுவனத்தின் வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். உலக தங்கச் சந்தையில் அதிகரித்து வரும் விலை உயர்வை ஈடு செய்ய தங்கத்தின் மீதான இறக்குமதி வரியை குறைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கனேமுல்லை சஞ்சீவ் கொலை தொடர்பாக கொழும்பு மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவின் தடுப்பு காவலில் உள்ள இஷாரா செவ்வந்தி கிளிநொச்சி பகுதிக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார். சிந்தூர் நடவடிக்கையின் போது நம் கடற்கரைக்கு சொந்தமான INS விக்ராந்த் பாகிஸ்தானுக்கு தூக்கமில்லா இரவுகளை தந்துள்ளது என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கடற்படை வீரர்களுடன் தீபாவளி பண்டிகையை கொண்டாடிய அவர் INS விக்ராந்தின் பெருமைகளை எடுத்துரைத்தார். பிரதமர் நரேந்திர மோடி நம் ராணுவ வீரர்களுடன் தீபாவளி பண்டிகையை வருடம் கொண்டாடுவதாக வழக்கமாக வைத்துள்ளார். இராணுவம், நகர காவலர் வெவ்வேறு துறைகளில் சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களது நோக்கம் ஒன்றுதான், நமது தேசத்தை பாதுகாப்பதே அவர்களது இலக்கு என பாதுகாப்பு துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் தங்க கையிருப்பில் $100 பில்லியன் தாண்டி இருப்பதாக இந்திய ரிசர்வ் வங்கியின் சமீபத்திய தரவுகளின்படி அக்டோபர் மாதம் 10 2025 வரை இந்தியாவின் தங்க கையிருப்பு $3,595 பில்லியன் அதிகரித்து மொத்தம் $102.365 பில்லியன் உயர்ந்துள்ளது. மாநில அரசியலில் பிரபலமடைந்து வரும் மிகப்பெரிய உபகரணங்களில் ஒருவரான ஹர்ஷ் சங்கவி பாரதிய ஜனதாவின் முக்கிய தலைவராகவும் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் நம்பிக்கையை உரியவராகவும் மாறியிருக்கிறார். உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ரஷ்யாவின் நிபந்தனைகளை ஏற்குமாறு டொனால்ட் ட்ரம்ப் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியை வெள்ளை மாளிகை கூடத்தில் வலியுறுத்தியுள்ளார். ஜனத்தொகையில் முதியோரை அதிகம் கொண்டுள்ள சீனாவில் வசதி படைத்த மற்றும் மேல் நடுத்தர குடும்ப பெண்கள் மத்தியில் புதிய கலாச்சாரம் வேகமாக பெருகி வருவதாக தெரிய வந்துள்ளது. உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ரஷ்யாவின் நிபந்தனைகளை ஏற்குமாறு டொனால்ட் ட்ரம்ப் உக்ரைன் ஜனாதிபதியிடம் வலியுறுத்தியுள்ளார். சீனாவின் ஹாங்காங் சர்வதேச விமான நிலையத்தின் ஓடுபாதையில் இருந்து விலகிச் சென்ற சரக்கு விமானம் ஒன்று கடலுக்குள் வீழ்ந்து விபத்துக்குள்ளாகி இருப்பதாக தெரிய வந்துள்ளது. ரஷ்யாவுக்கு எதிரான போரில் உக்ரைனால் வெல்ல முடியும் என்று தான் நம்பவில்லை என்று ஜனாதிபதியிடம் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 2027 ஆண்டின் இறுதிக்குள் ரஷ்யாவில் இருந்து எஞ்சியுள்ள எரிவாயு இறக்குமதியை படிப்படியாக நிறுத்த ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் திங்களன்று ஒப்புக்கொண்டுள்ளன. தென்கொரியாவின் டெஜியான் நகரில் உள்ள ஒரு பாடசாலையில் 8 வயது மாணவியை கொலை செய்த வழக்கில் ஆசிரியரான மயாங்க் யோவான் என்பவருக்கு அந்நாட்டு நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. ஏமன் நாட்டின் ஏடன் துறைமுகத்துக்கு அருகில் நடுக்கடலில் சென்று கொண்டிருந்த எரிவாயு சரக்கு கப்பல் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தை தொடர்ந்து அதில் சிக்கியிருந்த இந்திய மாலுமிகள் 23 பேர் உட்பட அனைத்து பணியாளர்களும் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடக செய்திகள் வெளியிட்டுள்ளன. தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். வங்காளதேச அணிக்கு எதிரான உலகக்கிண்ண போட்டியில் இலங்கையின் கமிஷா தில்லாரி ஸ்டம்பிங் ஆனதால் விரக்தியுடன் வெளியேறியுள்ளார். வங்காளதேச அணிக்கு எதிரான ஒருநாள் போட்டியில் சமரி அதப்பந்து புதிய சாதனை படைத்துள்ளார். மும்பையில் நடந்து வரும் வங்காளதேசுக்கு எதிரான ஒருநாள் போட்டியில் இலங்கை முதலில் துடுப்படுத்த அணியிருக்கிறது. அணித்தலைவர் சமரி அதப்பந்து 43 பந்துகளில் 46 ஓட்டங்களை எடுத்துள்ளார். அரை சதத்தை தவறவிட்டுள்ளார். எனினும் அவர் ஒருநாள் கிரிக்கெட்டில் 4000 ஓட்டங்களை கடந்திருக்கிறார் என்பது தெரிய வந்துள்ளது. கிரிக்கெட்டில் 50 ஓவர்களையும் சுழற்பந்து வீச்சாளர்களையே வீச வைத்து மேற்கிந்திய தீவுகள் வரலாறு படைத்துள்ளது. டாக்காவில் நடந்து வரும் ஒருநாள் போட்டியில் வங்கதேச அணி 50 ஓவர்களில்
13 ஓட்டங்களை எடுத்திருப்பதாக தெரிய வந்துள்ளது. மேற்கிந்திய தீவுகளின் போட்டி 3 விக்கெட்டுகளுக்கும் செய்ய மற்றும் அதனாசி தலா 2 விக்கெட்டுகளும் கைப்பற்றி இருப்பதாக தெரிய வந்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.